வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நேற்றைய தொடர்ச்சியை இன்று காண்போம். பிரவீன் சொன்னதை கேட்டு இருவரும் அதிர்ந்தனர். டேய், இப்ப காசு கொடுக்கலன்னா இவன் சரக்கு கொடுக்க மாட்டான். அதனால எப்படியாவது ஆன்ட்டிக்கிட்டையாவது கேட்கலாமா? என்னடா சொல்ற? ஆன்ட்டி உடனே நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. இல்லடா, அன்னைக்கு அமேசானுக்கு லாக்கரை திறக்க சொன்னாங்க இல்லையா? அப்போ அவங்க பீரோல நிறைய பணமும் நகையும் இருந்தது. நாம வேற ஏதாவது காரணத்தை சொல்லி உடனே திருப்பி கொடுத்துட்றோன்னு சொல்லிடலாம். போடா இவனை, எப்படி திருப்பி கொடுப்ப? எப்படியாவது நம்ம 3 பேர் வீட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் திருடி கொடுத்துடலாம். அப்படியா? பரவாயில்ல, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்கு. சரி, கேட்டு பார்க்கலாம். மூவரும் அவளின் வீட்டிற்கு சென்றனர். வாங்கடா, எங்கடா இந்த அம்மா விட்டுட்டு அப்பப்பைக்கு போயிடுறீங்க? அது இல்லை ஆண்டி, நாங்கள் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஏய், என்ன சொல்கிறீங்க? இந்த படிக்கிற வயசில் உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? ஆண்டி, நீங்கள் மனசு வச்சா இதுலேருந்து எங்களை காப்பாற்றிடலாம் தெரியுமா? நான் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமில்ல ஆண்டி, கொஞ்சம் பணம் வேணும். அதுவும் அவசரமாக வேணும். சீக்கிரமாக திருப்பி கொடுத்துட்றோம். அப்படி என்னடா அவசரம்? எவ்வளோ பணம் வேணும்? ஒரு 25 லட்சம். என்ன, 25 லட்சமா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? ஐயோ, எங்களை கொன்னுடுவாங்க. அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, மரியாதையாக சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது ஆண்டி, எங்களுக்கு அவசரம், அவ்வளவுதான். இதை பாருங்கப்பா, இந்த வயசில் தப்பு செய்யறது சகஜம்தான். ஆனால் ஒரு பையன் மறைக்க இன்னொரு பொய், அப்புறம் அதை மறைக்க இன்னொரு பொய்ன்னு போகாதீங்க. என்னன்னு சொல்லுங்க. இதை பாருங்க ஆண்டி, முதல்ல உங்களால் உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சும்மா வாய்க்கு வாய் என் பிள்ளைன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா தானா? அரவிந்த், சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? நீங்கள் தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு தான் சொல்லுறேன். நீங்கள் அண்ணன் தரசான்னு நினைக்காதீங்க. இல்லை, இருங்க, உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவள் ஃபோனை கையில் எடுத்தாள். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவர் அவரின் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். பின்னால் இருந்து கயிறு போட்டு இறுக்கினான் ஒருவன். பக்கத்தில் இருந்த இருவரும் அவளை திமிர விடாமல் பிடித்து கொண்டனர். அவளின் துடிப்பு அடங்கியதும், டேய், ஐயோ, என்னடா இது, கொலையெல்லாம் பண்ணிட்டோம். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குடா. டேய், முருகனுக்கு ஃபோன் பண்ணலாமா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏற்கனவே நம்மளை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். இதை சொன்னால் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் பிளாக்மெயிலில் தான் மாட்டிக்குவோம். பீரோ சாவியை எடுத்து அதிலிருந்த பணம், நகை எல்லாவற்றையும் ஒரு பேக்கில் போட்டனர். இப்போ என்னடா டைம்? 4 மணி ஆகுது. சரி, கொஞ்சம் இருட்டாகட்டும். ஏன், என்ன பண்ண போகிற? ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்போவும் நாம தானே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்த்துப்போம். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? காரை ரிவர்ஸில் உள்ளே கொண்டு வந்துட்டு இவங்கள டிக்கியில் போட்டுட்டு ரயில்வே தண்டவாளத்தில் போட்டுடலாம். ஐயோ, என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? பயமாக இருக்குடா. இனிமே பயந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கணும், அவ்வளவுதான். இருட்டும் வரை காத்திருந்தனர். கிட்டத்தட்ட நேரம் 10 மணியை நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் மழை பெய்து கொண்டிருந்தது. அது இவர்களுக்கு மிகவும் சாதகமாக மாறியது. அவளின் பாடியை தூக்கி டிக்கியில் போட்டனர். நேராக ரயில் தண்டவாளத்தில் காரை நிறுத்திவிட்டு அவளை வெற்றிகரமாக தண்டவாளத்தில் போட்டனர். ரயில் சரியாக அந்த நேரத்தில் வந்தது. அந்த உடலை சிதைத்து தூக்கி எறிந்தது. வெற்றிகரமாக முடிந்த சந்தோஷத்தில் காருக்கு திரும்பினர். அப்போது பார்த்து ஒரு போலீஸ்காரன் வந்தான். டேய், இந்த நேரத்தில் என்னடா பண்ணுறீங்க? இந்த கார் உங்களோடதா? இதை சற்றும் எதிர்பார்க்காததால், இல்லை சார், எங்களோடது இல்லை. அவன் இவர்கள் முகத்தில் டார்ச் அடித்து பார்த்தான். ஏதோ பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி தெரியுது.
காலாகாலத்தில் வீடு போய் சேருங்க. இந்த நிகழ்வு அவர்கள் சற்றும் எதிர்பாராதது. அங்கிருந்து மடமடவென்று வெளியே வந்து ஒரு டாக்ஸி பிடித்தனர். பயத்தில் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டனர். இறங்கியவுடன், டேய், இப்போ காரை என்னடா பண்ணுறது? டே கார்த்தி, நீ நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கார் காணாமல் போச்சுன்னு சொல்லிடுறியா? ரிப்போர்ட் கொடுத்துட்றியா? ஏய், எல்லாருமே போலாண்டா, எனக்கு பயமாக இருக்குது. மறுநாள் மூவரும் போலீஸ் ஸ்டேஷன் சென்றனர். சார், எங்களின் காரு தொலைஞ்சிருச்சு சார். சரிப்பா, ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க என்றார் இன்ஸ்பெக்டர். வெளியே வந்தபோது ஒரு போலீஸ்காரர் உள்ளே வந்தார். டேய், ஏய் நில்லுங்க, நீங்கள் 3 பேரும் நேற்று ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தவனுங்க தானே? இல்லையே, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நாங்கள் இல்லை. சரி, எதுக்காக வந்தீங்க? எங்கள் காரை காணும், ரிப்போர்ட் கொடுக்க வந்தோம். ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க என்று அவர்களை இழுத்து கொண்டு உள்ளே சென்றார். சார், இவனுங்க மொழியே சரியில்லை. என்ன கார் சார் காணாமல் போச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கானுங்க? டேய், உட்காருங்கடா. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு, டேய், நேற்று இந்த காரை தானே உங்களோட காரான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி? சார், இவனுங்களோட மொழியே சரியில்லை. உள்ளே தள்ளி 4 சாத்துனீங்கன்னா உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும். காரில் பணம் நகையெல்லாம் வேற ஒரு பேக்கில் இருந்தது சார். இதுக்கும் நேற்று ராத்திரி நடந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டுக்கும் நிச்சயமாக சம்மந்தம் இருக்கும். நாம் முதல்ல தற்கொலைன்னு நினச்சோம் இல்லையா? இல்லை, இவனுங்க தான் பிளான் பண்ணி அடிச்சிருக்கானுங்க. பார்த்தா பெரிய இடத்து பயலுக்கு மாதிரி இருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஏன் இந்த புத்தி? 3 பேரையும் உள்ள தள்ளி அவங்க பெற்றவங்களுக்கு ஃபோன் போடுங்க சார். இதன் பிறகு அவர்கள் மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. எத்தனையோ கனவுகளை சுமந்து இப்பிள்ளைகளுக்காக உழைத்து செத்து கொண்டிருக்கும் அந்த பெற்றவர்களுக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்லப் போகிறது? தயவு செய்து குழந்தைகளை உங்களின் கண் பார்வையில் வைத்து கண்காணியுங்கள். இவ்வுலகம் திருந்தாது. நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வாழ வேண்டிய வயதில் இப்படிப்பட்ட மனிதர்களால் ஏற்பட்ட முடிவு என்ன? பிள்ளைகளை பெற்ற எல்லா பெற்றவர்களுக்கும் இக்கதை சமர்ப்பணம். அது மட்டுமல்ல, என்னதான் உயிருக்கு உயிராய் பழகினாலும் உங்களின் பாதுகாப்பை கவனிக்க தவறிவிடாதீர்கள். அந்த பணம்தான் இத்தனை பேர் அழிவிற்கும் காரணமானது. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.